சார் வெரி குட். கேள்வி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொல்ல வராங்களா? எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் ராசின்னு சொல்ல வராங்க. ஆனால் அது இல்லை. லவ், யூ லவ் எவ்ரி ஒன். இஃப் யூ see a girl or your boy, அந்த ஹார்ட் வந்து சொல்லும், எஸ் she is the fit, he is fit for me. அதை வச்சுட்டு இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் லவ் மேரேஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, லவ் மேரேஜ் இஸ் குட், வெரி குட். ஓல்டேஜ் அந்த காலத்தில் பண்ணால் அம்பிகாபதி அமராவதி இப்போ வந்து நம்ம பசங்க பண்ண போகிறாங்க. அந்த காலத்தில் இருக்குது இல்லை. ஸோ லவ் மேரேஜ் இஸ் குட். அரேஞ்ச் மேரேஜ் ஆல்சோ குட். டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் ஒன்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி. பாடம் சார் நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்குது. 3 ஜென்ரேஷன்ஸாக பார்க்கணுமே சார். சிவாஜி கணேசன், பிரபு என்னோடய ஃபேன் சார். நாங்களாம் பிரபு இதுவாக இருக்கோம். ஸோ நல்லா இருக்குது. அவரோட அதே கான்செப்ட் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப ஹீரோயின்ஸ் எல்லாம் 2 பேருமே புதுமுகன்னு சொல்ல முடியல. சொல்கிறேன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்டர்மிஷன் வந்ததே தெரியல. எல்லாருமே எப்பவும் பேசிக்காக என்ன சொல்லுவாங்க, விசில் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்தது. என்னங்க இந்த ஜென்ரேஷனோட தாட்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். பேசிக்காக மேரேஜ் நம்ம வயசு இந்த வயசில் தான் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. நமக்கு எப்போன்னு தோணுதோ, நம்மளுடைய பார்ட்னர் எப்போ நம்மளுக்கு இவங்க தான் தோணுதோ அப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்றது அந்த படத்தோட பேசிக்கான இது. கேஸ்ட்டு பார்க்க வேணாம், வயசு பார்க்க வேணாம், அவ்வளோ. 2K கிட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்லாம் இல்லைங்க. மேரேஜ்ன்றது பேசிக்காக நமக்கு பிடிச்சி நடக்கணும், அவ்வளோதான். அதுதான் அந்த படத்தோட தாட். எல்லாமே நல்லா இருக்கு. நான் 5 கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்குது சார் படம். லவ் மேரேஜ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு வைலன்ஸ் இல்லாமல் ரொம்ப இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க ஸ்டோரியில். டைரக்டர் சண்முக பிரியன் வந்து ஹீ ஷுட் பி அப்ரிஷியேட்டட் ஃபார் சூஸிங் சச் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். இந்த மாதிரி லவ் மேரேஜ் வந்து இருக்க தான் செய்யணும். ஏன்னா இது வந்து ஒருத்தரோட விருப்பம், அவங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது. அதில் வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் தரணும், யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. மூவி நல்லா இருந்துச்சு, காமிக்கெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. 90s கிட்ஸ்க்குலாம் நல்லா கனெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ஏன் 90s ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கொஞ்சம் ஜாலியாக அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 90s கிட்ஸ் தான் இப்போ மேரேஜ் லெவலில் இருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லவ் மேரேஜ் வந்துட்டு லைக் கான்செப்டாக வந்துட்டு லவ் மேரேஜ் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அது நல்லா கனெக்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டெஃபினட்டாக தியேட்டரில் பார்க்கணும். நல்ல மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குப்பா படம். என்ன சொன்னாங்க, அதான் லவ் மேரேஜ், அதான் இப்பத்தினுடைய இதுனாட்டு அது அழகாக எடுத்திருக்காங்க. நல்லா படம் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பாட்டுலாம் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. என்ன சொல்கிறாங்க படத்தை, அதை மட்டும் சொல்லுங்கள். நிறைய இருக்குங்க, பார்க்கணும். நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அது காமெடிலாம் இருக்கா? இருக்கு, காமெடி இருக்குது, எமோஷன் இருக்குது, எவ்ரி திங் இஸ். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் மேரேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. விக்ரம் பிரபு ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காங்க, நல்லா இருந்தது. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. என்டர்டெய்னிங்காக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எனக்கு அது அது 90s கிட்ஸ் அவங்க கஷ்டப்படுறது அதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, சிரித்தாங்க, எமோஷனலாக இருந்தாங்க. ஸோ நினச்சது ஒர்க் ஆகிருக்குன்னு நம்புறப்போ. ஸோ நீங்கள் இந்த இடத்துல சாரி ஆமாம்மா எக்ஸாம் நான் கோயம்புத்தூரில் ஒரு ப்ரிவ்யூ போட்டோம் பப்ளிக்கு. அதோட ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் இங்கே இருந்துச்சு. நான் டிஃபர் ஆகும்னு நினச்சேன், அது மட்டும் இருந்துச்சு. ஸோ ஹாப்பி தான் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. பசங்களோட கல்யாணம் தான். பசங்க 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி. காமெடி எக்ஸலண்ட்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் அட்டகாசம், நல்லா இருக்கு. படம் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் லவ் படம். நல்லா இருக்குது, பார்க்கலாம்.
ஆக்சுவலாக வந்து லவ் மேரேஜ் அப்படின்றது எதுக்காக டைட்டில் வச்சுருக்காங்க சமாதானம் தான். லவ் மேரேஜ்னா அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு தேடி போவாங்க. அவன் நினச்ச பொண்ணு இல்லைனா அதுக்கு மேலே அவனை நேசிக்கிற ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைக்கும். காமெடிலாம் நல்லா இருக்குங்க, சீன் இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம்.